வாழ் வாழ்ந்து கத்துனுச்சு. யாரு யாரு வாழ் வாழ் எத்தனை வாழ் இருக்கு? வாழு வாழை மறந்துட்டு விட்டாங்க. ஓஹோ. அப்புறம் அம்மா நீ யாருமா? அததான் நானும் கேட்கிறேன். நீ யாருங்க? கொல்லடம். கொல்லடமா? ஆமா. எவ்வளவு வந்தாலும் கொல்லும். கொள்ளடத்துல கொள்ளடத்துல திறந்து விட்டா எங்க போவோம்? கடலுக்கு. கடலுக்கு போவோம். அந்த மாதிரி நீ கடலு. நான் யார் தெரியுமா? நீ யாருன்னு சொன்னாதான் தெரியும். கண்ணனாகிய நான் மோகினி அவதாரமானதை கொண்டு அர்ஜுனனை சோதிப்பதற்காக வந்தேன். சோதனை பண்ணி பார்க்க. என்னத்த பண்ணி? வெள்ளை பண்ணியா, சேப்பு பண்ணியா, கருப்பு பண்ணியா? பண்ணி இல்லங்க, சோதிச்சு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். சோதித்து பார்ப்பதற்காக வந்திருக்கிறாய். ஆமா. நன்றி வணக்கம். 4 நாளைக்கு நல்லாரு. ஏன் 4 நாள்? அப்புறமா தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்க. அது எப்படி உங்க கதை உள்ள வரைக்கும் நல்லா இருக்கணும். இல்லம்மா, அடுத்த வேற இடத்துக்கு வேலைக்கு போனா அது இங்க இருந்தா 4 நாளைக்கு தானே வேலை இருக்கு. இங்க 4 நாளைக்கா? ஆமா. என்ன கலந்த? வெள்ளி சனி ஞாயிறு திங்க வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த ஊர் அன்னைக்கே நம்ம சேங்காலிபுரத்துல ஆரம்பிக்கிறோம். நீங்க அங்க வந்தீங்கன்னா அங்க ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஓ, அப்ப ஊருக்கு ஊர் வந்து நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஆமா ஆமா. சரி சரி சரி. ஆசீர்வாதம். ஆமா. நீங்க யாரு, எதுக்கு வந்தீங்க, எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்க? இப்பதானங்க சொன்னேன். கண்ணனாகிய நான் மோகினி அவதாரமானதோ கொண்டு. மோகினி அவதாரமா? ஆமா. ஓஹோ. யார சோதிக்க வந்தீங்க? அர்ஜுனனை. ஓஹோ. அர்ஜுனனை சோதிக்க? அவருக்கு ஏற்கனவே தீர்த்த யாத்திரை சென்றேன்னு நிறைய நிறைய மனைவிகள், நிறைய நிறைய குழந்தைகள். நிறைய மனைவிகள், நிறைய பிள்ளைங்க. ஆமா. அப்ப புள்ள கொடுக்கிற சாமி அவரு? அவரு புள்ள கொடுக்கிற சாமி தான். ஓஹோ. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை அடிக்கிறதுக்கு என்ன கல்ல விட்டு அடிக்கிறது. அவர் ரெடியா அம்போட இருக்கிற எப்ப விடுறதுக்கு பார்த்துட்டு இருக்காரு. அம்ப அது சரி. ரெடியா இருக்காரு பாரு. அம்பு கீழே குட்டிக்கிட்டு நிக்குது. நீ மோகினியா? ஆமா. இதுக்கு முன்னாடியும் இதே போன்று மோகினி அவதாரம் எடுத்திருக்க. எதுக்கு தெரியுமா? யாரா? பத்மாசுரன் என்ற ஒரு அரக்கனை அழிப்பதற்காக மோகினி அவதாரமானதோ கொண்டு. பத்மாசுரன் அவரையா? வாயில நெருப்பு குட்டிய கொடுத்த. அப்புறம் யார? பத்மாசுரங்கிறவன் ஒரு அரக்கன், அசுர அரக்கன். அவன் வந்து ஏன் அவனை அழிக்கணும் தெரியுமா? ஏன் அவனை அழிக்கணும்னு நான் அவதாரம் எடுத்த தெரியுமா? அவன் ஒரு வரம் கேட்டான் சிவபெருமான்கிட்ட போய். என்ன வரம்? மாய வரமா, பிச்சை வரமா, பல்ல வரமா, இல்ல என்ன வரமா? என்ன வரம்? உங்க ஊரெல்லாம் இங்க கேட்கல. என்ன வரம்? வரம்னா அதாவது நீ நல்லாரு அப்படிங்கிறது ஒரு வரம். நீ சொன்னாதான் நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் நாசமா போயிடுவோமா? எங்க கட்டியா பிடிச்சிங்க தால? இல்லம்மா, நல்லா இருக்குன்னு சொன்னா நாங்க நல்லா இருப்போம். செல்வமணி மச்சான் எப்ப பண்ணிக்கிறாரு பாரு. 3 ராமம் போட்டுக்கிட்டு அதே ராமா. அப்புறம் பார்த்தா பாருங்க, இங்க வந்த உடனே எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சுங்க அதுக்கெல்லாம் முன்னாடியே அவருக்கு ராமம் போட்டு உட்காரு. அவரு திருப்பு அழகும், அவரு ராமம் போட்டு பார்க்க கண்கூடி இந்த சிவபெருமான்கிட்ட போய் நான் யார இருக்க, நான் என்ன வரம் கேட்கறேன்னா அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்கறான். நீ என்ன வரமோ வேணுமோ கேளு, நான் தாரேன்னு சொல்லி சொல்றேன். இந்த பத்மாசுரன் வந்து என்ன வரம் கேட்கறான் தெரியுமா? நான் யார் தலையில எல்லாம் கைய வைக்கிறேன்னா அவங்க எல்லாம் எரிஞ்சு பத்மமா போயிடணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கறான். உங்களை மாதிரி யார் என்ன மாதிரி யாரு தலையில வைக்கிறனோ
அப்படி இல்லங்க, உங்களை மாதிரி இல்ல. வேற ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல விரும்பல. சரி. யார் தலையில எல்லாம் கைய வைக்கிறேன்னா அவங்க எல்லாம் எரிஞ்சு பத்மமா வேணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேக்குறான். சிவபெருமான் சரி தண்டேன் போ அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி தண்டேன் போன்னு சொல்லி சிவபெருமான் சொல்ல இவனுக்கு வந்து டவுட் வந்துருக்கு. டவுட்னா அப்படியே இங்கிலீஷ் பேசிக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்றான். அது ட்ரைனாலும் இங்கிலீஷ் தான். முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லு. முயற்சி பண்றேன். அந்த வரத்தை சோதித்து பார்ப்பதற்காக சிவபெருமான துரத்திக்கிட்டு வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிறதுக்கு இந்த பத்மாசுரம் துரத்திக்கிட்டு சிவபெருமான துரத்திக்கிட்டு ஓடுறான். சிவபெருமான் வரம் கொடுத்தார். ஆமா. அந்த வரம் பலிக்குதா பலிக்கலையான்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல யாருமே இல்ல. அவர் வரம் கொடுத்தவர் மட்டும்தான் இருக்காரு. ஏன்னா எல்லாரும் சோதித்தை விட அங்க இருக்கிறாரு சோதிக்க. இந்த கொடுத்தது உண்மையா பொய்யான்னு சோதிக்கணும்ல. அப்ப என்ன செய்யணும்? அவங்க கையில தலையில வைக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸே வாங்கணும்னா அதை போட்டு பார்த்துட்டு தான் வாங்குறோம். இல்லன்னா இந்த பன்னீர் ஒரு தலையில கைய வச்சுப்பாரு. சரி வச்சு பார்த்தா அவன் என்ன சிவபெருமான் இவன் கைய வச்சா எரிஞ்சுல போயிடுவான். அதனால இவன் ஓட சிவபெருமான் ஓட பத்மாசுரன் ஓடுறாங்க ஓடிட்டு அப்பாடி எங்க போய் ஒழியான். சிவபெருமான் போய் எங்க ஒழியாருன்னா திருவலங்காடு அப்படின்ற ஒரு காட்டுக்குள்ள போய் ஒழிறாரு. எடுக்கத்தாங்க. ஆமா, அதுக்கு பேரு திருவலங்காடு. இது மிகப்பெரிய பாண்டவர் பூமி. அதாவது ஐயா சொன்னாங்கல்ல, அது மாதிரி இதுதான் திருவலங்காடா. இந்த திருவலங்காட்டுலதான் பத்மாசுரனுக்கு மோட்சம் கொடுத்த இடம். அதனாலதான் அந்த இடத்துல என்ன இருக்கு? தர்மபுரம் ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம் அங்க வந்திருக்கு. இதுதான் திருவலங்காடு என்று பெயரு. அந்த திருவலங்காட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாரு. சரிதான். சிவபெருமான் இவன் சுத்தி முத்தி பாக்குறான். அங்க யாருமே இல்ல. சிவபெருமான காப்பாத்தணும். அந்த நேரத்துல நான் அங்க மோகினி அவதாரம் எடுத்து ஆமா அங்க போய் பத்மாசுரம் முன்னாடி அப்படி நின்னல. என் அழகுல பத்மாசுரம் மயங்கி அழகுல மயங்கி இன்னும் அந்த பைத்தியம் தெரியவே இல்லை. மனவெளியில இன்னமும் அவன் பைத்தியம் தெரியல. அதெல்லாம் சொல்லாதீங்க. இன்னொருத்த மாத்தூர்ல அவன் கல்யாணமா பண்ணமா எங்க போனான்னு தெரியல. வாரம் வாரம் புடவை கொடுத்து கொடுத்தான். அவனும் போய் சேர்ந்துட்டான். எங்க போனான்னு தெரியல. என்னமோ நல்லா இருக்க.